ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். புடகடைய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக் லூப் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். செகண்ட் லைன் வந்து 2 பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஃபேப்ரிக் லூப் போட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நாட் போட்டுக்கலாம். நீடில் இந்த மாதிரி உள்பக்கம் போட்டு நம்ம உள்பக்கம் திருப்பி நாட் போடணுன்ட்டு இல்லை, வெளிப்பக்கமே நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டு பிடிச்சிட்டு நீடில் வந்து இதுக்குள்ளே எடுத்துக்கணும். பாருங்கள், திரும்பவும் நம்ம இன்னொரு நாட் போட்டுடலாம். த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நீடில் வந்து இந்த த்ரெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்பக்கம் நீடில் போட்டு கட் பண்ணிக்கலாம். நாட் வந்து நம்ம மேல் பக்கமே போட்டோம். திரும்ப ஒரு லைன் வந்து பால் செயின் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் லூப் போட்டிருக்கேன். பீட்ஸ் போட்டுட்டால் நம்ம இதில் வந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் ஃபஸ்ட்டில் என்ன போட்டிருக்கோமோ அதே இது போட்டிருக்கோம். போட்டுட்டு இதில் வந்து இது எந்த அளவுக்கு உயரம் தேவையோ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ஸ் வந்து 12 பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டுக்கலாம். 2 லைன் போடணும் பீட்ஸு. பீட்ஸ் போட்டுட்டு 1 இன்ச்சு இந்த மாதிரி போட்டுடலாம். 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து பீட்ஸ் போடணும். திரும்ப 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம இந்த 2 பீட்ஸாக போட்டோம் இல்லையா, போட்டுட்டு மேல் பகுதியில் வந்து ஸ்லீவோட ஒயர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பாக்ஸ்லாம் போட்டுட்டு காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் நடுப்பகுதியில் நம்ம ஒரு ஸ்டோன் வைக்கக்கூடிய ரிங் போட்டு அதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இந்த ஒரு ரிங் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு ஒரே ஒரு சுற்றி இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஒட்டியில் நீடில் எடுக்கணும். இதை எடுத்துகிட்டு இப்போ ஒரு சுற்றி இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம். இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்த பாக்ஸில் இந்த கார்னரில் மட்டும் நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. அப்போ தான் நீடில் வந்து உள்பக்கம் ஈஸியாக இறங்கும். இந்த பாக்ஸில் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாக்ஸில் வந்து இங்கே எப்படி போட்டிருக்கோம் அதே மெத்தடில் இதுலேயும் போடணும். இப்போ ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீடில் வந்து இதை ஒட்டி எடுத்துக்கலாம். அந்த ரிங் போட்டிருக்கோம் இல்லையா, இதை ஒட்டி எடுத்துக்கலாம். ஜர்தோசி போடக்கூடிய நீடில் வந்து 10 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 2 பீட்ஸ் இப்போ எடுத்துகிட்டு பீட்ஸை ஒட்டியில் நம்ம நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். 2 பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் 1 பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த பக்கம் இந்த ரிங்கை ஒட்டி நம்ம நீடில் எடுத்துக்கலாம். திரும்ப ஜர்தோ ஸ்ப்ரிங் 2 பீட்ஸ் 1,
இந்த பாக்ஸ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதில் 2M பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு சுற்றிலும் திரும்பவும் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு 2 பீட்ஸ் கடையிலையும் ஒவ்வொரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த கார்னரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதை சுற்றி நம்ம 1M பீட்ஸ் போட்டுக்கலாம். 1M பீட்ஸ் வந்து 3 பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த 2 பீட்ஸ் கடையிலையும் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி போடணும், இன்னொரு இதில் இந்த மாதிரி போடணும். இதுதான் மாற்றி மாற்றி ஃபுல்லுமே போடணும். இதெல்லாம் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2M பீட்ஸ் எடுத்திருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அது பக்கத்தில் திரும்ப வந்து நம்ம நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம். மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் தள்ளி போட்டோம் இல்லையா, இது பீட்ஸை ஒட்டிலுமே போட்டுக்கலாம். 2M பீட்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இது சுற்றிலும் நம்ம 2M பீட்ஸே போட்டுக்கலாம். இந்த சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதை சுற்றிலும் நம்ம வந்து 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். ஆஃப் சர்க்கிள் வர்ற மாதிரி போடணும். போட்டுட்டு 2 பீட்ஸ் கடையில் ஒரு சைடு ஸ்டிச்சு. இப்போ இங்கே இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, திரும்பவும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இங்கே போட்டுக்கோ இல்லையா, இதே மாதிரி நம்ம ஃபுல்லுமே மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஒரு லைன் வந்து ஃபுல்லும் போட்டோம். திரும்ப வந்து இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இது கீழே போட்டுக்கலாம். இங்கே என்ன போட்டோமோ அதே இது போட போகிறோம். இப்போ இந்த 2வது லைன் பூரா இந்த மாதிரியே போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு இடையில கேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம், கிளிப் ஸ்டோன். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து மிரர் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த லைன் விட்டுட்டு அப்புறம் திரும்ப இந்த லைனில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் த்ரெட் எடுத்திருக்கேன், காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டு வந்து 2 த்ரெட் இருக்குது பாருங்கள். ஒரு த்ரெட்டை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஒரு த்ரெட்டில் மட்டும் நம்ம நாட் போட்டு வச்சுக்கலாம். இந்த பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் போடணும். ரெண்டு லைன் போட்டிருக்கேன். திரும்ப 3 லைன் போட்டால் போதும். இதை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம்.
இல்லை 1 பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று இந்த மாதிரி போடணும். சுற்றிலும் இந்த மாதிரி பீட்ஸாக போடணும். 1 பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுட்டு இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஒட்டிலும் சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துகிட்டு மிரர் இதில் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு இதுக்கு இடையில வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். 2M பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் 6 பீட்ஸ் வந்து 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். ரெண்டு பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த 2 பீட்ஸ்க்கு இடையிலையும் ஒரு சுகர் பீட்ஸ் ஒன்று, 1M பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுக்கணும். சுகர் பீட்ஸ் ஒன்று, 1M பீட்ஸ் ஒன்று. போட்டுட்டு நம்ம இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் வந்து லைட்டாக போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த சுகர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, சுகர் பீட்ஸும் 1M பீட்ஸ் இதுக்குள்ளே நம்ம வந்து நீடில் உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்லீவோட ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம் பாருங்கள். ஒரு இதில் மிரரு, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போட்டு இடையில சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே பீட்ஸ். இந்த மாதிரி தான் ஸ்லீவோட போர்ஷன் ஃபுல்லுமே வரும். நெக்குக்கு எப்படி போடணும் அப்படின்னா, இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை மட்டும் விட்டுறணும். விட்டுட்டு இங்கே என்ன போட்டிருக்கோமோ அது மட்டும்தான் நெக்குக்கு. நெக் இந்த மாதிரி தான் ஃபுல்லுமே வரும். ஸ்லீவோட போர்ஷனும் இந்த மாதிரி தான் இருக்கும். இது போட்டு முடிச்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ரொம்பவே நீட் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.